அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குட்டியா 2 வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல தமிழ் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. பாருங்க. பாடம் 9 எத்தனாம் கிளாஸ்னா 4ஆம் வகுப்பு. சரியா? பாடம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அன்று இரவு உணவு முடிந்தது. கண்ணனும் ரமணனும் கணினி விளையாட்டில் ஈடுபட்டார்கள். சரியா? கலா, வாணி, லதா ஆகியோர் தாம் பயிலும் வீணை, வயலின் ஆகிய வாத்தியங்கள் பற்றி பேசினர். பரதக்கலை பற்றி கலந்துரையாடினர். முன்பு ஒளிப்பதிவு செய்த பரதநாட்டிய நிகழ்ச்சி ஒன்றையும் பார்வையிட்டனர். அவர்கள் மூத்தவள் கலா. அதாவது அவங்க வந்து பரதநாட்டியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து தமிழர் கலை, தமிழர் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்களாம். அதாவது யாரு? பொண்ணுங்க 3 பேர். யாரு? கலா, வாணி, லதா 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணன், ரமணன் 2 பேர் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. கம்ப்யூட்டர்ல போயிட்டு. கணினி விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர். இப்போ இது வந்து ஜெண்டர் பயாஸ்டா இருக்குதா இல்லையா? உண்மைய சொல்லணும்னா, இந்த பசங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தாலே என்ன வீடியோ கேம்ஸ் வீட்ல இருக்கு, கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாலே அத கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மத்த விஷயங்கள பேசுவாங்க. இந்த புக்கு எப்ப பிரிண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த புக்கோட முதல் பதிப்பு வந்து 2004. 2ஆம் பதிப்பு, அதாவது திருந்திய பதிப்பாம் அது பேரு. ஃபர்ஸ்ட்டு 2004. 2004ல நான் எங்க இருந்தேன்? பாருங்க. 2008. அதுக்கப்புறம் 3ஆம் பதிப்பு 2014. 2014 எங்க இருக்கு? பாருங்க. 2004ல இருந்து எத்தனை வருஷமா இந்த புக் ஓடிக்கிட்டு இருக்கு? யாருமே சொல்லலையா புக் எப்படி இருக்குன்னு? அதாவது ஒரு இயல்பிலேயே ஒரு விஷயம் எப்படி நடக்குதுங்கிறத கூட இவங்க எப்படி பயாஸ்டா எழுதுறாங்க பாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு 2 பிள்ளைங்க வருது. இப்போ 2 பையன் வரான், 2 பொண்ணு வருது. வர்றாங்க. ஒரே கிளாஸ்மேட்ஸ் வர்றாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் வீடியோ கேம்ஸ் பார்ப்பாங்க. ஒரே டைம்ல எல்லாரும் வீடியோ கேம்ஸ் பார்ப்பாங்க. ஒரே டைம்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஒரே டைம்ல எல்லாரும் வீட்டுக்கு வெளியில போயிட்டு இந்த புல்வெளி இருக்கு இல்லையா? அந்த பேத்தியோனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க தாழ்வாரத்துக்கு பேரு. அ முன்னாடி வச்சிருக்கோம் இல்லையா? இது சைடுல இருக்கும். வீட்டுக்கு சைடுல நம்ம அந்த குருவி கூடு இருந்துச்சுல்ல, அதுக்கு பேரு தான் பேத்தியோ ஏரியா. நல்லா தரை இருக்கும், கூரை இருக்கும். அங்க போய் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. நல்லா காத்தோட்டமா இருக்கும். ஒரே நேரத்துல தான் எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த புக்ல எப்படி இருக்கு பாருங்க. 2 பையன் மட்டும் கம்ப்யூட்டர்ல போய் கேம்ஸ் விளையாடுறாங்களாம். 2004லன்னா